தேர்தல் நெருங்க போகுது அப்படின்றத சில அறிகுறிகள்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்டால், அந்த அரசியல் கட்சிகள்லாம் யாத்திரை, நடைப்பயணம் இந்த மாதிரி அடிக்கடி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் பண்ணாங்கன்னா தேர்தல் வரப்போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ அதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கே புரியும். அடுத்து என்னென்னா, அந்த உறுப்பினர் சேர்க்கை இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். ஃபோன் பண்ணால் பீகார்லேருந்து எடுத்து பேசுகிறாங்க, அதெல்லாம் கூடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ அடுத்தது தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் ஒன்று நான் மேற்கொள்ள இருக்கிற ஒரு நடைபயணம். இது அடுத்தது நாங்கள் சொல்ல போறோம். எப்போ என்னைக்கு எங்க எப்படி வர போறோம் எல்லாமே சொல்ல போறோம். அதில் அடுத்து வேலை திட்டங்கள் நம்ம செய்ய போறோம், செயல்படுத்த போறோம். அதுக்கு நீங்க தான் செய்ய போறீங்க. ஏன் நீங்கன்னு சொல்றேன்னா, நீங்க தான் கட்சி. கட்சி இது ஏன் சொத்தோ யார் சொத்தோ கிடையாது. அதே வேலையில சும்மா போய் நான் கொடுத்தேன், இந்த கையில கையெழுத்து போடுது, இந்த கையில கையெழுத்து போடுதுல வேண்டான்னு. அதெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்தாச்சு. கடந்த காலத்தில் நான் நிறைய பார்த்துட்டேன். அது ஒரு தொகுதியில் 1.5 லட்சம் நம்முடைய உறுப்பினர்கள். நம்ம தேர்தலில் வாக்கு வாங்கினதே 65,000 தான். ஆனால் 1.5 லட்சம் உறுப்பினர்கள். அதில் என் ஃபோன் நம்பர் கொடுத்தான். ஃபோன் பண்ணால் பீகாரில் ஃபோன் எடுக்குது. அந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. எனக்கு குறைவாக இருந்தாலும் உண்மையான உறுப்பினர்கள் எனக்கு வேணும். எனக்கு